ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாட்னியில் கிளாஸ் நம்பர் 4 லெசன் நம்பர் 3 மொனீரா கிங்டம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக பாட்னியில் கிளாஸ் நம்பர் 1 and 2ல் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்டாலஜி செல்லை பற்றி ஃபுல்லாகவே நம்ம படித்தாச்சு. ஸோ அந்த வீடியோ பதிவு பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பதிவு பார்த்துருங்க. கிளாஸ் நம்பர் 3ல் நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசத்தை பற்றி நம்ம படித்தோம். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் பற்றியும் ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் ஒவ்வொரு விதமான கிளாசிஃபிகேஷனை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட ஓவர்வியூ எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோ பதிவில் நம்ம படித்தாச்சு. இப்போ கிளாஸ் நம்பர் 4ல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆர்ஹெச் விட்டாக்கர் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்தையும் 5 கிங்டமாக கிளாஸிஃபை பண்ணுவார். ஓகேவா? ஸோ அந்த 5 கிங்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொனீரா, புரோட்டிஸ்டா கிங்டம், ஃபங்கை கிங்டம், பிளான்டே கிங்டம், அனிமல்லா கிங்டம். ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிங்டத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக படிக்க போகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொனீரா கிங்டம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் மொனீரா கிங்டம், புரோட்டிஸ்டா கிங்டம், ஃபங்கை கிங்டம் இது மூணும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் கிடையாது. பட் இருந்தாலும் கொஷின்ஸ் ஒரு சில சிம்பிள் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. அதனால் எல்லாமே வந்து ஒவ்வொரு வீடியோ பதிவாக நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். இந்த 5 டாப்பிக்கில் இந்த 2 டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிளான்ட் கிங்டம் படிக்காமல் நீங்கள் எக்ஸாமுக்கே போகக்கூடாது. அதே போல் அனிமல் கிங்டம் படிக்காமல் நீங்கள் எக்ஸாமுக்கே போகக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். அதில் வந்து கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. இதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 3 கிங்டம்லேயும் ஒரு சில கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் அதை பற்றி பேசிக்கான ரொம்ப டெப்த்தாக உள்ள இறங்க படிக்காமல் பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெட்டீரியல் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 rupees வரும். இது அப்டேட்டட் சயின்ஸ் மெட்டீரியல். ஓகேவா? இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம டேரெக்டாக வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிம்பிளான சின்ன வீடியோ பதிவு தான், ஒரே வீடியோவில் முடிச்சிடலாம். பார்ட் 1 பார்ட் 2லாம் தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ மொனீரா கிங்டம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம படித்தோம். செல்லோட டைப் வந்து 2 டைப் ஆஃப் செல் இருக்குதுன்னு நம்ம படித்தோம். ஸோ ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோகேரியாட்டிக் செல் அப்படின்னு நம்ம ஒன்று படித்தோம். இது எங்கே படித்தோம்? முதல் லெசன்லேயே நம்ம படித்தோம். 2வது செல் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூகேரியாட்டிக் அப்படின்னு ஒரு செல் வந்து படித்தோம். ஸோ இந்த 2 செல்லுக்கும் இடைப்பட்ட டிஃப்ரென்ஸ் வந்து என்ன, எதனால் வந்து ஒரு செல்லை வந்து ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக்னு 2ஆக பிரிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு செல் இருக்குது அப்படின்னா அந்த செல்லோடைய வெளிப்புற பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? செல் வால், செல் சுவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சேம் இதே செல் வால் யூகேரியாட்டிக் செல்லிலும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக யூகேரியாட்டிக் செல்லிலும் என்ன இருக்கும்? செல் வால் என்பது இருக்கும். அடுத்தது இந்த செல் வாலுக்கு அடுத்து உள்ளார ஒரு லேயர் இருக்கும். ஸோ இன்டர்னல் லேயர் ஆஃப் அ செல், அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லும், இல்லை பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு சொல்லும். ஓகே, செல் படலம் அல்லது பிளாஸ்மா படலம் அப்படின்னு சொல்லும். ஓகே, ப்ரோகேரியாட்டிக் செல்லில் செல் மெம்பரேன் இருக்குது அப்படின்னா யூகேரியாட்டிக் செல்லிலும் என்ன இருக்கும்? செல் மெம்பரேன் என்பது இருக்கும். ஓகேவா? அல்லது பிளாஸ்மா மெம்பரேன் என்பது இருக்கும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லில் மிக முக்கியமாக இந்த ஆக்சுவலாக இந்த செல்லே ஒரு எதன் அடிப்படையில் பிரிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியஸோட அடிப்படையில் தான் இந்த செல்லை வந்து பிரிப்பார். ஓகேவா? ஸோ செல்லில் மிக முக்கியமான உறுப்பானது நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் என்பது யூகேரியாட்டிக் செல்லில் வெல் டெவலப்டு நியூக்ளியஸாக இருக்கும். இங்கே நியூக்ளியஸ் என்பது நன்கு வளரப்படாத நியூக்ளியஸாக இருக்கும், இல்லைனா நியூக்ளியஸே இல்லாமல் கூட இருக்கும். இதுதான் இந்த 2 செல்லுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம். ஸோ ப்ரோகேரியாட்டிக் செல்லில் நியூக்ளியஸ் இருக்காது, இல்லை நன்கு வளராத நியூக்ளியஸ் என்பது இருக்கும். இங்கே வந்து வெல் டெவலப்டு நியூக்ளியஸ் என்பது இருக்கும். அடுத்தது இதில் வந்து சைட்டோபிளாசம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இதில் சைட்டோபிளாசம் இருக்கும். அதே போல் இதுலேயும் சைட்டோபிளாசம் இருக்கும். ஓகேவா? ஸோ நியூக்ளியஸ் என்பது இருக்காது, இதில் நியூக்ளியஸ் என்பது இருக்கும். சைட்டோபிளாசம் என்பது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இதில் சைட்டோபிளாசம் இருக்கும், இதுலேயும் சைட்டோபிளாசம் என்பது இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தவிர்த்து இதில் வந்து குரோமோசோம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரே ஒரு குரோமோசோம் மட்டும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மல்டி குரோமோசோம் இருக்கும். ஸோ இது மட்டும்தான். செல்வால் என்பது 2 செல்லுலையும் இருக்கும், பிளாஸ்மா மெம்பரேன் என்பது 2 செல்லுலையும் இருக்கும், சைட்டோபிளாசம் என்பது 2 செல்லுலையும் இருக்கும். அடுத்தது குரோமோசோம் என்பது 2 செல்லுலையும் இருக்கும். இதில் சிங்கிள் குரோமோசோம் தான் இருக்கும்,
இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் குரோமோசோம் இருக்கும். அடுத்தது ரைபோசோம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இதில் ரைபோசோம் என்பது இருக்கும். ஓகே, என்ன வகையான ரைபோசோம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 70S வகையான ரைபோசோம் இருக்கும். இதில் என்ன வகையான ரைபோசோம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 80S வகையான ரைபோசோம் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரோகேரியோட்டிக் செல்லில் இந்த 5 மிக முக்கியமான உறுப்புகள் மட்டும்தான் இருக்கும். இந்த 5 மிக முக்கியமான உறுப்புகள் அனைத்தும் யூகேரியோட்டிக் செல்லிலும் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த யூகேரியோட்டிக் செல்லில் இன்னும் ஒரு சில உறுப்புகள்லாம் இருக்கும். ஸோ மைட்டோகாண்ட்ரியா என்பது ப்ரோகேரியோட்டிக் செல்லில் கிடையாது. கோல்கி பாடிஸ் என்பது இதில் ப்ரோகேரியோட்டிக் செல்லில் கிடையாது. அடுத்தது லைசோசோம் என்பது ப்ரோகேரியோட்டிக் செல்லில் கிடையாது. பிளாஸ்டிக்ஸ் கணிகங்கள் என்பது கிடையாது. கணிகங்கள் என்பது ப்ரோகேரியோட்டிக் செல்லில் இருக்காது. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஓகேவா? ஸோ இதுவும் உங்களுக்கு எதில் இருக்காது? ப்ரோகேரியோட்டிக் செல்லில் இருக்காது. ஓகே, இந்த மாதிரி மைட்டோகாண்ட்ரியா, கோல்கே உறுப்புகள், லைசோசோம், இது எல்லாமே இந்த யூகேரியோட்டிக் செல்லில் இருக்குங்க. அதனால தான் இந்த யூகேரியோட்டிக் செல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து வெல் டெவலப்டு ஆர்கானிசத்துக்கு மட்டும்தான் இந்த யூகேரியோட்டிக் வந்து இருக்கும். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் எதெல்லாம் வெல் டெவலப்டாக இருக்குதோ அது எல்லாமே வந்து யூகேரியோட்டிக் கீழே தான் வரும். இந்த ப்ரோகேரியோட்டிக் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்திலும் எது ப்ரோகேரியோட்டிக்கில் வரும் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா மட்டும்தான் ப்ரோகேரியோட்டிக்கில் வரும். ஓகேவா? ஸோ செல்லோட டைப்பாக இப்போது ஆர்ஹெச் விட்டேக்கர் இருக்கார்ல, ஆர்ஹெச் விட்டேக்கர் இருக்கார் பார்த்தீங்களா? போன கிளாஸில் நம்ம படித்தோம். ஆர்ஹெச் விட்டேக்கர் பண்ண கிளாசிஃபிகேஷன் தான் ஒரு ப்ராப்பரான கிளாசிஃபிகேஷன். அதாவது இந்த உயிரினங்களுடைய கிளாசிஃபிகேஷனில் நிறைய சயின்டிஸ்ட் கரோலஸ் லின்னேயஸ் கொடுத்துருந்தாரு, ஹெர்னஸ்ட் ஹேக்கல் வந்து கொடுத்துருந்தாரு, கோப்லாண்ட் ஒருத்தர் கொடுத்துருந்தாரு. ஆனால் இந்த ஆர்ஹெச் விட்டேக்கர் கொடுத்த கிளாசிஃபிகேஷன் தான் ஒரு ப்ராப்பரான மீனிங்ஃபுல்லான கிளாசிஃபிகேஷன். அவர் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா லிவிங் ஆர்கானிசத்தையும் முதல்ல எப்படி பிரிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிக்கிறார். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியோட்டிக் அடிப்படையில் பிரிக்கிறாரு, இன்னொன்று வந்து யூகேரியோட்டிக் அடிப்படையில் வந்து பிரிக்கிறாரு. ஓகே, ஸோ ப்ரோகேரியோட்டிக் அடிப்படையில் அதாவது எந்த உயிரினம் வந்து ப்ரோகேரியோட்டிக் செல்களை கொண்டு இருக்கோ அந்த உயிரினங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா மொனீரா கிங்டமுக்கு கீழே கொண்டு வந்துட்டார். அதாவது இந்த உலகத்தில் எண்ணற்ற ஜீவராசிகள் இருக்குது. அதில் எந்த ஜீவராசிகள் வந்து ப்ரோகேரியோட்டிக் செல்லை வந்து வச்சுருக்கோ அந்த உயிரினங்கள் எல்லாமே எந்த கிங்டமுக்கு கீழே வந்துடும்? மொனீரா கிங்டமுக்கு கீழே வந்துடும். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா. ஸோ பாக்டீரியா எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய எல்லா பாக்டீரியாவும் மொனீரா கிங்டமுக்கு கீழே தான் வருமே. அடுத்தது இந்த யூகேரியோட்டிக் செல் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது இந்த யூகேரியோட்டிக்கை 2ஆக பிரிக்கிறாரு. இந்த யூகேரியோட்டிக் செல் கொண்ட உயிரினங்களை 2ஆக பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பாடி ஆர்கனைசேஷனை வச்சு பிரிக்கிறார். அதாவது யூனிசெல்லுலார், அடுத்தது மல்டி செல்லுலார்னு பிரிக்கிறார். ஓகேவா? அதாவது எந்த உயிரினம் வந்து ஒற்றை செல் கொண்டிருக்கும், அதே போல் அந்த ஒற்றை செல்லும் என்னவா இருக்கணுமா? யூகேரியோட்டிக்காக இருக்கணும். அதாவது ஒற்றை செல் யூகேரியோட்டிக் உயிரினங்கள் எல்லாமே எந்த கிங்டமுக்கு கீழே அவர் கொண்டு வந்துட்டார்? புரோட்டிஸ்டா கிங்டமுக்கு கீழே கொண்டு வந்துட்டார். ஓகேவா? ஸோ அதாவது ப்ரோகேரியோட்டிக் செல்லை மட்டும் கொண்டு இருக்கக்கூடிய உயிரினங்களை ப்ரோகேரியோட்டிக் செல் உயிரினமாக இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே மொனீரா கிங்டமுக்கு கீழே வந்துடும். அடுத்தது யூகேரியோட்டிக், அதாவது ஒரே செல் உயிரினமாக இருக்கணும், அந்த ஒரு செல்லும் யூகேரியோட்டிக் செல்லாக இருக்கணும். அந்த உயிரினங்கள் எல்லாமே புரோட்டிஸ்டா கிங்டம் கீழே கொண்டு வந்தார். இதுக்கு சிறந்த உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமீபா, அடுத்தது யூக்ளினா, பாராமீஷியம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சின்ன நுண்ணுயிரிகள். இது எல்லாமே வந்து புரோட்டிஸ்டாக்கு உதாரணம். அடுத்தது இந்த மல்டி செல்லுலார் இருக்குது பார்த்தீங்கன்னா, மல்டி செல்லுலார் யூகேரியோட்டிக் உயிரினங்களுக்கு பார்த்தீங்களா, அதை வந்து அவர் எப்படி பிரிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வால் அடிப்படையில். நான் என்ன சொன்னேன்? ஒரு செல் இருக்குது அப்படின்னா அந்த செல்லோடைய அவுட்டர் மோஸ்ட் லேயரை நான் என்ன சொன்னேன்? செல்வால்னு சொல்லணும். ஸோ அப்போது செல்வால் இருக்கக்கூடிய உயிரினத்தை, செல்வால் இருக்கக்கூடிய உயிரினம், செல்வால் இல்லாத உயிரினம் 2ஆக பிரிக்கிறார். ஓகே, அதாவது யூகேரியோட்டிக், அதாவது மல்டி செல்லுலார் ஆர்கானிசமாக இருக்கணும். அந்த மல்டி செல்லுலார் எல்லா செல்லுமே வந்து யூகேரியோட்டிக்காக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தை அவர் அகைன் 2ஆக பிரிக்கிறாரு. செல்வால் இருக்கக்கூடிய உயிரினங்கள், செல்வால் இல்லாத உயிரினம் பிரிக்கிறார். செல்வால் இல்லாத உயிரினத்தை என்ன பண்ணிட்டார்?
அனிமல்யா கிங்டமில் போட்டுட்டாரு. அதாவது மல்டி செல்லுலர் ஆர்கனிசமாக இருக்கணும், அதில் இருக்கக்கூடிய செல் எல்லாமே யூகேரிட்டிக் செல்லாக இருக்கணும். அடுத்தது அங்கே அதில் இருக்கக்கூடிய செல்லுக்கு எதுக்குமே செல்வால் என்பது இருக்காது. இந்த மாதிரி வரக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வந்து அனிமல்யா கிங்டம் கீழே கொண்டு வந்துட்டார். அடுத்தது இந்த செல்வால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செல்வால் கொண்ட உயிரினங்கள் அகைன் இதில் 2 இருக்குது, பிளான்ட்டு ஃபங்கை இருக்குது. இதை எப்படி அவர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அடிப்படையில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, பிளான்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும், தனக்கான உணவை தானே தயார் செய்து கொள்ளும், ஃபோட்டோசிந்தசிஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போது ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் கொண்டு இருக்கக்கூடிய உயிரினத்தை அதாவது ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷனாக இருக்கணும், செல்வால் வச்சுருக்கோம், மல்டி செல்லுலார் ஆர்கானிசமாக இருக்கும், யூகேரிட்டிக் உயிரினமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே பிளான்ட் கேட்டகரி கீழையும். அடுத்தது ஹெட்டிரோட்ராஃபிக் உயிரினங்கள், அதாவது தன்னோட உணவுக்காக மற்ற உயிரினங்களை சார்ந்திருக்கக்கூடிய உயிரினமாக இருக்கணும், செல்வால் இருக்கும், மல்டி செல்லுலார் ஆர்கானிசமாக இருக்கும், யூகேரிட்டிக்காக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே ஃபங்கையில் வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி அவர் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வந்து கொடுத்தார பார்த்தீங்களா. அதில் முதல் கிங்டமான மொனீரா கிங்டம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஓகே, இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம படித்தாச்சு. பட் இருந்தாலும் இது சொல்லி இதை நம்ம படிச்சுக்கிட்டே இருங்க. படிக்க தான் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மைண்டில் கம்ப்ளீட்டாக நிற்கும். ஏன்னா இதிலிருந்து தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. சிம்பிளாக பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா? கீழ்கண்டவற்றில் எது வந்து யூனிசெல்லுலார் யூகேரிட்டிக் உயிரினம் அப்படின்னு கேட்பாங்க. புரோட்டிஸ்டாவா, மொனீராவா, ஃபங்கையா, பிளான்ட்டா, அனிமலான்னு கேட்பாங்க. நம்ம வந்து புரோட்டிஸ்டான்னு செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸும் இதிலேருந்து கேட்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ மொனீரா கிங்டம் ஃபுல்லாக படிக்கலை அப்படின்னாலும் ஸோ இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல் ஆர்கனைசேஷன். மொனீரா கிங்டமோடைய செல் ஆர்கனைசேஷன் என்ன? அடுத்தது மொனீரா கிங்டமோடைய பாடி ஆர்கனைசேஷன் வந்து என்ன? மொனீரா கிங்டமோடைய பாடி ஆர்கனைசேஷன் என்ன? அடுத்தது மொனீரா கிங்டமில் செல்வால் இருக்குமா அப்படின்ற பார்க்கணும். அடுத்தது இதில் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், இதில் என்ன மாதிரியான நியூட்ரிஷன் நடக்கும்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ மொனீரா கிங்டமுடைய செல்லுலார் ஆர்கனைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரோகேரிட்டிக்கா யூகேரிட்டிக்கா? அது வந்து ஒரு ப்ரோகேரியாட்டிக் உயிரினம். ஓகே, ப்ரோகேரியாட்டிக் உயிரினங்கள் எல்லாமே உங்களுக்கு எதில் தான் வருமா? இந்த மொனீரா கிங்டம் கீழே தான் வரும். ஸோ அடுத்தது யூனிசெல்லுலாரா மல்டி செல்லுலாரான்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரோகேரியாட்டிக் உயிரினங்கள் எல்லாமே யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் தான். ஸோ செல்வால் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செல்வால் இருக்கும். அந்த செல்வால் எதனால் மேட் பண்ணப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருப்பாங்களே, செல்வால் வந்து பெப்டிடோ கிளைக்கன் நினைக்கிறேன். ஓகே, ஆமாம், பெப்டிடோ கிளைக்கன் எனப்பட ஒரு கெமிக்கலால் உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகே, மேடப் ஆஃப் பெப்டிடோ கிளைக்கன். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொனீரா கிங்டம் ப்ரோகேரியாட்டிக் உயிரினம், யூனிசெல்லுலார் உயிரினம். அடுத்தது செல்வால் இருக்குமா? இதுக்கும் மேடப் ஆஃப் பெப்டிடோ கிளைக்கன். அடுத்து இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குங்க. எக்ஸப்ஷன், எல்லா பாக்டீரியா, அதாவது எல்லா பாக்டீரியாவும் மொனீரா கிங்டம் கீழே தான் வரும். அப்போ எல்லா பாக்டீரியாவும் செல்வாலை வச்சுருக்குமான்னு கேட்டிங்கன்னா எக்ஸப்ட் மைக்கோபிளாஸ்மா எனப்படுகின்ற ஒரு பாக்டீரியா. நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, முதல் கிளாஸில் படித்தோன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய செல் கொண்ட உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்கோபிளாஸ்மா எனப்படுகின்ற ஒரு பாக்டீரியா தான். ஓகேவா? இது மட்டும் எக்ஸப்ஷன், இதில் செல்வாலே இருக்காது. அடுத்தது மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா சிலது ஆட்டோட்ராஃபிக்காக இருக்கலாம், சிலது ஹெட்டிரோட்ராஃபிக்காக இருக்கலாம், சிலது ரெண்டுமே இருக்கலாம், மிக்சடாக கூட இருக்கலாம், இல்லைனா சிலது வந்து பேராசைட்ஸாக இருக்கலாம், ஒட்டுண்ணியாகவும் இருக்கலாம். ஹெட்டிரோட்ராஃப் தன்னோட நியூட்ரிஷனுக்கு மற்ற உயிரினத்தை சார்ந்திருக்கலாம். அடுத்தது ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷனும் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக படிக்கணும். ஸோ எதுவுமே தெரியல அப்படின்னாலும் இந்த 4 விஷயத்தை தயவு செஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மொனீரா கிங்டமில் இருக்கக்கூடிய ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ கிளியராக போகணுன்னா நம்ம பார்ப்போமா, நம்ம தேரி கண்டென்ட்டில் என்ன கொடுத்துருக்கோன்னு நம்ம பார்ப்போமா. ஸோ மொனீரா என்பது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். நான் சொன்னேன்னா இல்லையா, மொனீரா வந்து யூனிசெல் ஆர்கானிசமா மல்டி செல்லுலார் ஆர்கானிசமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் தான். அடுத்தது ப்ரோகேரியாட்டிக், என்ன வகையான செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்டிக் வகை யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க.
ஆல் ப்ரோகேரேட்டிக் ஆர்கானிசம், அதாவது பாக்டீரியா, ஆர்கியா என்பது ஒரு வகையான நுண்ணுயிரி. ஓகேவா? ஸோ பாக்டீரியாவாக இருக்கட்டும், ஆர்கியாவாக இருக்கட்டும், எந்த ப்ரோகேரேட்டிக் உயிரினமாக இருந்தாலும் அது வந்து எதுக்கு கீழே தான் வரும்? மொனிரா கிங்டமுக்கு கீழே தான் வரும். ஓகேவா? நான் அடுத்தது என்ன சொன்னேன்? ப்ரோகேரேட்டிக் செல்லில் ரைபோசோம் என்பது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ரைபோசோம் என்பது இருக்கும். என்ன வகையான ரைபோசோம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 70S வகையான ரைபோசோம் இருக்கும். அப்போது மொனிரா கிங்டம் கீழே வரக்கூடிய உயிரினத்துக்கு ரைபோசோம் என்பது இருக்கும். அந்த ரைபோசோம் 70S வகையை ரைபோசோம் சார்ந்தது. மற்ற செல் உறுப்புகள் வந்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இந்த மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோமு, பிளாஸ்டிட்னா கணிகங்கள், கோல்கி உறுப்புகள், எண்டோபிளாஸ்மிக் வலை, சென்ட்ரோசோம், இந்த மாதிரி ஒரு சில செல் உறுப்புகள் என்பது எதில் இருக்காது? ப்ரோகேரேட்டிக் செல்லில் இருக்காது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க? லேக் ஆஃப் செல் ஆர்கனல்ஸ். ஓகேவா? ஒரு சில செல் ஆர்கனல்ஸ் வந்து ப்ரோகேரேட்டிக் செல்லில் இருக்கவே இருக்காது. அடுத்தது குரோமோசோம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து குரோமோசோம் வந்து இருக்கும். குரோமோசோம் தான் அது வந்து ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகேவா? ஸோ எத்தனை குரோமோசோம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இந்த குரோமோசோம்னால தான் என்ன நடக்கும்? நெக்ஸ்ட் செல் வந்து உருவாகும். அதாவது ஒரு டிஎன்ஏ, இந்த டிஎன்ஏ வச்சு மற்ற செல் வந்து உருவாவதற்கு இந்த குரோமோசோம் என்பது நமக்கு தேவைப்படும். ஸோ ஓகே, இதில் என்ன மாதிரியான ரீப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்குங்க. ஒன்று பைனரி ஃபிஷன் மூலமாக ரீப்ரொடக்ஷன் நடக்கலாம், இல்லை பட்டிங் மூலமாக ரீப்ரொடக்ஷன் என்பது நடக்கலாம். இந்த பைனரி நம்ம இதெல்லாம் தெளிவாக நம்ம பின்னாடி படிக்கலாம். ஓகே, ரீப்ரொடக்ஷன் என்பது நம்ம தெளிவாக பின்னாடி படிக்கலாம். பட் இங்கே சிம்பிளாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதில் என்ன மாதிரியான ரைபோசோம் இருக்கும், மற்ற செல் உறுப்புகள் இருக்குமா இருக்காதா, இது வந்து யூனிசெல்லுலரா, மல்டி செல்லுலரா, ப்ரோகேரேட்டிக்கா, யூகேரேட்டிக்கா. அடுத்தது இந்த மொனிரா வந்து எப்படி வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பை ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா பால்சாரா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லலாம். பாலின முறையில் இனப்பெருக்கம் பண்ணுவது. நம்மலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாலின முறையில் இனப்பெருக்கம் பண்ணுவது. இது வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பால்சாரா முறையில் இனப்பெருக்கம் நடைபெறும். ஸோ அதில் வந்து பைனரி ஃபிஷன், அதாவது பைனரி பிளத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா அரும்புதல். பைனரி பிளத்தல்னால் ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ ஒரு பேரண்டல் செல் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, இதுதான் வந்து தாய் செல். இதில் வந்து ஒரு நியூக்ளியஸ் என்பது இருக்குமா? நியூக்ளியஸ் என்ற மாதிரி இதில் வந்து நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நன்கு வளராத நியூக்ளியஸே இருக்காது, இல்லைனா நாட் வெல் டெவலப்டு நியூக்ளியஸாக இருக்காது. ஒரு வெல் டெவலப்டு நியூக்ளியஸ் இருக்காது, இல்லைனா நியூக்ளியஸே இருக்காது. இப்போது இந்த குரோமாட்டின் மெட்டீரியல் இருக்கும் பார்த்தீங்களா, டிஎன்ஏ இருக்கும் பார்த்தீங்களா, இந்த டிஎன்ஏ வந்து என்ன பண்ணால் செல்லுக்குள்ளே 2 டிஎன்ஏவாக பிரியும். ஓகே, செல் டிவிஷன், இதுக்கு பேர் தான் பைனரி டிவிஷன் சொல்லலாம். அடுத்தது இந்த 2 டிஎன்ஏ பிரிஞ்சதுக்கப்புறம் செல் வந்து என்ன ஆகிடும்? 2 செல்லாக வந்து உருவாகிடும். இதுக்கு பேர் தான் பைனரி ஃபிஷன். ஒரு செல் வந்து 2 செல்லாக பிரியறதுக்கு பேர் தான் பைனரி ஃபிஷன். அடுத்தது இந்த பட்டிங் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, சேம் அதே கான்செப்ட் தான். என்னென்னா ஒரு மொட்டு மாதிரி முதல்ல உருவாகுங்க. ஒரு இதில் வந்து இந்த நியூக்ளியஸ் வந்து மொட்டு மாதிரி உருவாகும். அடுத்தது இந்த செல் வந்து மெச்சூர் ஆனோடனே இந்த செல் வந்து தனியாக பிரிஞ்சிடும், இந்த செல் வந்து தனியாக பிரிஞ்சிடும். ஓகேவா? ஒரு பிளான்ட்டில் எப்படி மொட்டு உருவாகும், அதே போல் ஒரு செல்லில் ஜஸ்ட்டு ஒரு மொட்டு மாதிரி உருவாகும். இந்த நியூக்ளியஸ் வந்து பிரிஞ்சு இது வந்து ஒரு தனி செல்லாக மாறிடும். இதுக்கு பேர் தான் பட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம பின்னாடி தெளிவாக படிக்கலாம். அடுத்தது செல்வால் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செல்வால் என்பது இருக்கும். அது எதனால் மேட் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா பெப்டிடோ கிளைக்கன் எனப்படுகின்ற ஒரு கெமிக்கலால் உருவாக்கப்பட்டிருக்கும். இதில் நான் ஒரு எக்ஸப்ஷன் சொன்னேன். என்ன எக்ஸப்ஷனு? மைக்கோபிளாஸ்மா. அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாக்டீரியாவும் மொனிரா கிங்டம் கீழே தான் வரும். ஸோ எல்லா பாக்டீரியாவுக்கும் செல்வால் என்பது கண்டிப்பாக இருக்கும், எக்ஸப்ட் மைக்கோபிளாஸ்மா எனப்படுகின்ற ஒரு பாக்டீரியா. என்ன சொன்னேன் இந்த பாக்டீரியாவை பற்றி? ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் சொன்னேனே. அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்திலும் மிகச்சிறிய செல் கொண்ட உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்கோபிளாஸ்மா எனப்படுகின்ற ஒரு பாக்டீரியா தான். ஓகேவா? அடுத்தது ஃப்ளாஜெல்லம், அதாவது கசை இழை கை கால் உறுப்புகளாக செயல்படுகிறது. இதோ இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் எல்லா பாக்டீரியாவிலும் என்ன இருக்குமா? ஒரு ஃப்ளாஜெல்லம் வந்து கசை இழை வந்து இருக்கும். இந்த கசை இழை தான் இந்த பாக்டீரியா வந்து நகர்வதற்கு ஒரு கை கால் போல் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது இவை சுற்றுச்சூழல் சிதைவுகள் ஆகும். என்விரான்மெண்டல் டீகம்போசர் அப்படின்னா எப்படி சொல்கிறது? ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு தட்ப வெப்பம் வந்து நல்லா இல்லை அப்படின்னா தன்னை தானே அழிச்சிக்கிட்டு அது வந்து ஒரு டீகம்போசர் மாதிரி, அதாவது உரம் மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் என்விரான்மெண்டல் டீகம்போசர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது ஆல் த ஆர்கானிசம் ஆஃப் திஸ் கிங்டம் ஆர் மைக்ரோஸ்காபிக். இந்த மொனீரா கிங்டம் கீழே வரக்கூடிய எல்லா உயிரினங்களும் மைக்ரோஸ்கோபிக் உயிரினம், அதாவது நுண்ணுயிரி அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது இதில் என்ன மாதிரியான நியூட்ரிஷன் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் நடக்கலாம், இல்லை பேராசிட்டிக்காக இருக்கலாம், ஒட்டுண்ணியாக இருக்கலாம், இல்லை ஹெட்டிரோட்ராபிக் அல்லது சாப்ரோஃபைட்டிக்காக இருக்கலாம். ஹெட்டிரோட்ராஃபிக்னாலும் ஒன்று தான், சாப்ரோஃபைட்டிக்னாலும் ஒன்று தான். ஓகே, தன்னோட உணவுக்காக மற்றவர்களை சார்ந்திருப்பது தான் வந்து சாப்ரோஃபைட்டிக் அல்லது ஹெட்டிரோட்ராஃபிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நான் சொன்ன இந்த 5 விஷயம், நான் சொன்ன இந்த 4 விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதோட செல்லுலர் ஆர்கனைசேஷன் என்ன, ப்ரோகேரியட்டிக். அதோட பாடி ஆர்கனைசேஷன் யூனிசெல்லுலர், செல்வால் இருக்குமா, செல்வால் இருக்கும். எதனால் மேட் பண்ணப்பட்டிருக்கும், பெப்டிடோ கிளைக்கனால் மேட் பண்ணப்பட்டிருக்கும். நியூட்ரிஷன் எப்படி நடக்கும், எப்படி வேணால் நியூட்ரிஷன், ஆட்டோட்ராஃபிக்காக இருக்கலாம், ஹெட்டிரோட்ராஃபிக்காக இருக்கலாம். அதாவது ஆட்டோட்ராஃபிக் அப்படின்னா தற்சார்பு உணவு முறை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா பிற சார்பு உணவு முறைன்னு சொல்லுவாங்க. பேராசைட்டிக் அப்படின்னா ஒட்டுண்ணியாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போது அடுத்தது இந்த மொனீரா கிங்டமை என்ன பண்ணுறோம், 3 சப் கிங்டமாக பிரிக்கிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி பாக்டீரியா, நான் என்ன சொன்னேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாக்டீரியாவும் மொனீரா கிங்டம் கீழே தான் வரும். ஓகே, பாக்டீரியா தான் மொனீராவோடைய ஒரே எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ பாக்டீரியா பல்வேறு சுற்றுச்சூழல்களில் வாழக்கூடிய நுண்ணிய உயிரினங்கள் ஆகும் அப்படின்னு சொன்னால் பாக்டீரியா என்பது ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். இட் கேன் சர்வை இன் டைவர்ஸ் என்விரான்மெண்ட். அப்படின்னா எந்த என்விரான்மெண்டல், அதாவது ஹாட்டான வெப்பநிலையாக இருக்கட்டும், ஹாட் கண்டிஷன்ஸாக இருக்கணும், கோல்டு கண்டிஷன்ஸாக இருக்கணும், இல்லை டீகேடு கண்டிஷன், அழுகி போன கண்டிஷனாக இருக்கட்டும். ஸோ எல்லா விதமான என்விரான்மெண்ட் டைவர்ஸ் அதை தான் இங்கே சொல்கிறாங்க. பல்வேறு சுற்றுச்சூழல்களில் வாழக்கூடிய நுண்ணிய உயிரினங்கள் ஆகும் சொல்கிறாங்க. அடுத்தது இந்த பாக்டீரியாவில் பெனிஃபிஷியலான பாக்டீரியாவும் இருக்குது, ஹார்ம்ஃபுல்லான பாக்டீரியாவும். இதுக்கு மீனிங் என்ன, நோயை தரக்கூடிய பாக்டீரியாவும் இருக்குது, அதே போல் நம்ம உடம்புக்கு நல்லது தரக்கூடிய பாக்டீரியாவும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா லாக்டோபேசிலஸ் அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்குங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு குட் பாக்டீரியா. குட் பாக்டீரியா அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல பாக்டீரியா. ஓகேவா? இப்போ பால் இருக்குது பார்த்தீங்களா, பால் வந்து தயிராக மாறுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா தான் காரணம். அதனால தான் இதை வந்து குட் பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ரைசோபியம்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, இதுவுமே ஒரு குட் பாக்டீரியா தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு தாவரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, பிளான்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு வந்து பிளான்ட்டு வளர்வதற்கு மிக முக்கியமான தனிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன். இப்போது என்விரான்மெண்ட்டில் எக்கச்சக்கமான நைட்ரஜன் இருக்குது, என்விரான்மெண்ட்டில் நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஆனால் ஒரு சில செடியால் என்ன பண்ண முடியாது பண்ணால் அந்த நைட்ரஜனை முழுவதுமாக அப்சர்வ் பண்ண முடியாது. நைட்ரஜன் குறைபாடு வந்து இருக்கும். ஸோ நைட்ரஜன் குறைபாடு இருந்துச்சுன்னா பிளான்ட் என்பது வளராது, நன்கு வளராமையே செத்து போயிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சூழலில் இந்த ரைசோபியம் பாக்டீரியா என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் குறைபாடை பூர்த்தி செய்யும். அதனால தான் இந்த ரைசோபியம் என்பது ஒரு குட் பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் ஹார்ம்ஃபுல்லாக தரக்கூடிய பாக்டீரியா என்ன, மைக்கோ பாக்டீரியம். இதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்கண்ணே. மைக்கோ பாக்டீரியம் டியூபரோக்ளோசிஸ் ஒரு பாக்டீரியா இருக்குங்களா. அடுத்தது விப்ரியோ காலரேன்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. மைக்கோ பாக்டீரியம் டியூபரோக்ளோசிஸ் அப்படின்னா டிபியை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா. நம்ம உடம்புல டிபி வருது பார்த்தீங்கன்னா. அடுத்து இந்த விப்ரியோ காலர் இருக்குது பார்த்தீங்களா. விப்ரியோ காலர் என்பது நமக்கு காலராவை வரக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா. அதனால தான் பெனிஃபிஷியலான பாக்டீரியாவும் இருக்குது, ஹார்ம்ஃபுல்லாக தரக்கூடிய பாக்டீரியாவும் இருக்குது. ஓகேவா? அடுத்தது இவை உட்கரு மற்றும் ஒரு செல் நுண்ணுறுப்புகள் அல்லாத, அதாவது ஒரு சில செல் நுண்ணுறுப்புகள் இல்லாத எளிமையான வடிவத்தை கொண்டுள்ளன. ஓகேவா? ஸோ மொனீரா கிங்டமில் இருக்கக்கூடிய உயிரினத்தோட செல்லில் நியூக்ளியஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நியூக்ளியஸ் இருக்காது. அதே போல் ஒரு சில செல் நுண்ணுறுப்புகள் இருக்காது. மைட்டோகாண்ட்ரியா இருக்காது, கோல்கே உறுப்பு இருக்காது, எண்டோபிளாஸ்மிக் வலை என்பது இருக்காது, அடுத்தது லைசோசோம் என்பது இருக்காது, பிளாஸ்டிட்ஸ் கணிகங்கள் என்பது இருக்காது. இந்த மாதிரி ஒரு சில செல் நுண்ணுறுப்புகள் வந்து இல்லாமல் ஒரு சிம்பிள், பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிள் செல்லு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க.
அடுத்தது பாக்டீரியா 2 பாதுகாப்பு உரைகளால் சூழப்பட்டுள்ளது. ஸோ பாக்டீரியாவோட செல் வந்து நான் என்ன சொன்னேன், 2 பாதுகாப்பு உரை அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் அ செல் வந்து செல் வால், செல் சுவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்குள்ளே ஒரு லேயர் இருக்கும். ஓகே, அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா செல் மெம்பரேன் அல்லது பிளாஸ்மா மெம்பரேன். அதை தான் இங்கே சொல்கிறேன். பாக்டீரியா 2 பாதுகாப்பு உரைகளால் சூழப்பட்டுள்ளது. வெளிப்புற உரை வந்து செல் சுவர் என்றும் உட்புற செல் வந்து செல் படலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதில் மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் சொன்னேன். செல்வால் இல்லாத ஒரே பாக்டீரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்கோபிளாஸ்மா. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபியூ பாக்டீரியா லைக் மைக்கோபிளாஸ்மா டு நாட் ஹாவ் செல்வால். ஓகே, செல்வால் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது பிலி எனப்படும் குறுகிய சாட்டை போன்ற நீட்சிகள் பாக்டீரியாவின் மேற்பரப்பை சுற்றி உள்ளன. இதற்கு பாருங்கள், ஒரு பாக்டீரியாவில் சுற்றி ஒரு மாதிரி சின்ன சின்னதாக நார் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் பிலின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. பிலி எனப்படும் குறுகிய சாட்டை போன்ற நீட்சிகள் பாக்டீரியாவின் மேற்பரப்பை சுற்றி இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது லாங் விப் லைக் நீண்ட சாட்டை போன்ற அமைப்புக்கு ஃப்ளாஜெல்லா என்று பெயர். அதுதான் கசையிழை, ஃப்ளாஜெல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாக்டீரியாவுடைய லோகோமெட்ரி உறுப்பாக செயல்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கை கால் அமைப்புனா என்ன, கை கால் இருந்தால் மட்டும்தான் ஒரு உயிரினம் வந்து நகரும். அப்போது ஒரு லோகோமோட்ரி உறுப்பாக செயல்படக்கூடிய பாக்டீரியாவின் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஜெல்லா, கசையிழை. ஓகேவா, ஸோ பாக்டீரியா வந்து ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷனும் வெளிப்படுத்தும், ஹெட்டிரோட்ராஃபிக் நியூட்ரிஷனையும் வெளிப்படுத்தும். சில டைம் வந்து பேராசைட்டிக் நியூட்ரிஷனும் அதாவது ஒட்டுண்ணியாகவும் இருக்கும். ஒரு மற்ற உயிரினத்து மேலே ஒட்டிக்கிட்டு அதுலேருந்து உணவை எடுத்துக்கும். தன்னோட உணவுக்காக மற்ற உயிரினங்களை சார்ந்திருப்பது ஹெட்டிரோட்ராஃபிக்கு. தன்னோட உணவை தானே செய்து கொள்வது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராஃபிக்கு. இதுக்கு சிறந்த உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனோபாக்டருங்க. சைனோபாக்டீரியா என்பது பாக்டீரியாவோட ஒரு வகை. ஓகேவா, ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கிரீன் ஆல்கே, நீல பசும் பாசை. ஆனால் பேர்லேயே ஆல்கேன்னு வருது, ஆனால் இது வந்து ஒரு ஆல்கே கிடையாது, இது வந்து ஒரு பாசி கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பாக்டீரியா. ஓகே, இந்த சைனோ பாக்டீரியா இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டைப் ஆஃப் பாக்டீரியா வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தனக்கான உணவை தானே தயார் செய்து கொள்ளும். ஓகேவா, இப்போ அடுத்தது பாக்டீரியா வெவ்வேறு வடிவங்களை கொண்டுள்ளது. பாக்டீரியா பின்வரும் வெவ்வேறு பாக்டீரியாவை பற்றி ஓவர்வியூ படித்தாச்சு. அடுத்தது பாக்டீரியா வந்து ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஷேப்பை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, பாக்டீரியா ஆர் ஸ்பெரிக்கல் ஆர் ஓவல் இன் ஷேப், அதாவது கோள வடிவில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. கோள வடிவ பாக்டீரியாக்கள் தமிழில் வந்து போச்சு. ஓகே, இங்கிலீஷில் வந்து காக்கஸ் கோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுலேயும் டைப்ஸ் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா மைக்ரோ காக்கஸ் அப்படின்னு இருக்குது, டிப்ளோ காக்கஸ்ன்னு இருக்குது. மைக்ரோ காக்கஸ் அப்படின்னா சிங்கிள், அதாவது ஒரே ஒரு இது மட்டும் தான் இருக்கும், கோள வடிவில் இருக்கும். டிப்ளோ காக்கஸ் அப்படின்னா பேர்ஸில் ஜோடிகளாக இருக்கும். டெட்டோ காக்கஸ்னால் நான்கு சேர்ந்த மாதிரி இருக்கும். அடுத்தது ஸ்ட்ரெப்டோ காக்கஸ் அப்படின்னா செயின் வடிவில் இருக்கும். அது ஸ்டாஃபிலோ காக்கஸ் அப்படின்னா கிளஸ்டர், கிரேப்ஸ் மாதிரி. கிளஸ்டர்னால் என்ன, கொத்தாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், சிங்கிளாக இருக்குங்களா, இதுக்கு பேர் தான் மோனோகாக்கஸ். மைக்ரோ காக்கஸ் இல்லை, மோனோகாக்கஸ். ஓகே, இதுக்கு பேர் தான் சிங்கிளாக இருக்கிறதுக்கு பேர் தான். இந்த ரவுண்டு கிடையாது, இந்த செல் வந்து இப்படி தான் இருக்கும். பாக்டீரியா வந்து பார்க்குறதுக்கு மோனோகாக்கஸ். ஓவல் ஷேப்பில் இருக்குங்களா, சிங்கிளாக இருக்குங்களா. அடுத்தது ரெண்டாக இருக்கிறதுக்கு பேர் என்ன, டிப்ளோ காக்கஸ். ரெண்டாக இருக்கிறதுக்கு பேர் வந்து டிப்ளோ காக்கஸ். அடுத்தது 4 இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெட்ரோ காக்கஸ். 4 இருக்கிறதுக்கு பேர் டெட்ரோ காக்கஸ். அடுத்தது இதுக்கு பேர் ஸ்டாஃபிலோ காக்கஸ். பார்க்கறதுக்கே பாருங்கள் திராட்சை மாதிரி இருக்குது பாருங்கள், கொத்தாக இருக்கிறதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபிலோ காக்கஸு. அடுத்தது செயின் வடிவில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோ காக்கஸ். செயின் வடிவில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோ காக்கஸ். ஓகேவா, அடுத்தது சாக்ரினான்னு ஒன்று இருக்குது. இது என்ன, 1 2 3 4 5 6 7, 1 2 3 4 5 6. ஸோ 7 இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்கினா அப்படின்னு சொல்கிறாங்க. 7 இருக்கிறதுக்கு பேர் வந்து சார்கினா. அதாவது பாக்டீரியாவோட ஷேப்பை வச்சு பாக்டீரியாவை நம்ம பிரிக்கிறோம். ஓகேவா, ஓவல் ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து காக்கஸ் அல்லது கோக்கி அப்படின்னு பேர். அடுத்தது ராடு ஷேப்பில் பாக்டீரியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பெசிலி. ஓகேவா, அடுத்தது கிட்னி ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து விப்ரியோ, வளைந்த தடி போன்ற அமைப்பு கொண்ட பாக்டீரியாவுக்கு வந்து விப்ரியோ பாக்டீரியாஸ்னு சொல்கிறோம். அடுத்தது ஸ்பைரல், சுருள் வடிவத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பைரிலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா,
ஸோ இங்கே என்ன பார்த்தாச்சு, மைக்ரோகாக்கஸ் அல்லது மோனோகாக்கஸ். அடுத்தது டிப்ளோகாக்கஸ் 2 இருக்கும். டெட்ராகாக்கஸ் 4 இருக்கும். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்னா செயின் போன்ற அமைப்பில் இருக்கும். ஸ்டாஃபிலோகாக்கஸ் அப்படின்னா திராட்சை போன்ற கொத்து கொத்தாக இருக்கும். அடுத்தது இதில் வந்து சார்கினான்னு ஒன்று இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க, படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சார்கினான் ஒரு ஷேப் இருக்கும். அதில் வந்து எப்படி இருக்குன்னா 7 இருக்குங்க, 7 இருக்கும். ஓகே, 7 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சார்கினா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பெசிலி, நீள் வடிவ பாக்டீரியாக்கள். பார்க்குறதுக்கே ஒரு மாரி நீண்ட அது ராட் ஷேப்பில் வந்து இருக்குங்க. ஓகேவா, இதில் என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஜெல்லாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கசைழை இல்லாத பாக்டீரியா கீழ்காண்பவற்றில் எதுன்னு கேட்கலாம். ஸோ பெசிலஸ், நீள் வடிவ பாக்டீரியா எல்லாமே வந்து பெசிலஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா எல்லாமே வந்து ஃப்ளாஜெல்லாவை கொண்டிருக்காது. கசைழை இல்லாமல் தான் இருக்கும். இவை கசைழை பெற்ற அல்லது கசைழை இருக்கலாம். ஒரு சில பாக்டீரியாவுக்கு கசைழை இருக்கலாம், ஒரு சில பாக்டீரியாவுக்கு வந்து கசைழை அதனால தான் இங்கே சொல்லுவேன் வித் ஆர் வித்தவுட். கசைழை இல்லாமலும் இருக்கலாம், கசைழை கொண்ட பாக்டீரியா இருக்கும். ஆனால் மிக முக்கியமாக என்னென்னா ராட் ஷேப்பில் இருக்கணும். பார்க்குறதுக்கு வந்து நீண்ட வடிவில் ஒரு ராடு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா, ஸோ பெசிலஸ்ஸு, கோகோ பெசிலஸ்ஸு, ஃபியூசிஃபார்ம் பெசிலஸ் இது ஒரு சில எக்ஸாம்பிள். அடுத்தது விப்ரியோஸ், வளைந்த தடி போன்ற பாக்டீரியாக்கள். ஓகே, இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு கமா எப்படி இருக்கும், இந்த மாதிரி தானே இருக்கும். ஒரு கமா போன்று, இல்லைனா ஒரு கிட்னி ஷேப்பில். இங்கே பாருங்கள் விப்ரியோ, இதுதான் ஒரு கமா ஷேப்லேயோ இல்லை ஒரு கிட்னி ஷேப்லேயோ இருக்க பாக்டீரியாவுக்கு பேர் என்ன பண்ணால் விப்ரியோஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அடுத்தது ஸ்பைரில்லம் பாக்டீரியா. பார்க்குறதுக்கு வந்து ஸ்பைரல் மாதிரி இருக்கும், பார்க்குறதே வந்து ஒரு சுருள் மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் ஸ்பைரில்லா. ஓகே, ஸ்பைரில்லம் சுருள் வடிவ பாக்டீரியாக்கள். தீஸ் ஆர் ஸ்பைரல் ஆர் காயில் ஷேப். இந்த மாதிரி காயில் ஷேப்பில் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கலாம். ஓகேவா, தே ஆர் ரிஜிடு ஃபார்ம். அதாவது இவை இதன் சுருள் வடிவம் காரணமாக கடினமான அமைப்பை பெறுகிறது. மேலும் இவை 1 அல்லது 2 முனைகளிலும் கசைழை பெற்றிருக்கும். இந்த ஸ்பைரில்லம் பாக்டீரியாவில் மட்டும், அதாவது எல்லா பாக்டீரியாவும் ஏதாச்சும் ஒரு முனையில் கசைழை பெற்றிருக்கும். ஆனால் இந்த ஸ்பைரில்லம் பாக்டீரியாவில் வந்து ஒரு முனையிலையும் கசைழைக்கலாம், இல்லை 2 முனையிலையுமே உங்களுக்கு என்ன இருக்கலாம், கசைழை என்பது இருக்குது பாருங்கள். ஃப்ளாஜெல்லா என்பது உங்களுக்கு 2 முனையிலுமே ஃப்ளாஜெல்லா என்பது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது ஃபிலமெண்ட், கம்பி இழை வடிவ பாக்டீரியாக்கள். பார்க்கறதுக்கே வந்து ஸ்மால் ஃபிலமெண்ட், ஒரு கம்பி மாதிரி இருக்குங்க. இதில் எதாவது கொடுத்துருக்காங்களா படம், இதில் கொடுக்கல. ஓகேவா, பாடி கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்மால் ஃபிலமெண்ட் லைக் ஃபங்கல் மைசீலியா. அதாவது ஃபிலமெண்ட்னா இந்த மாதிரி கம்பி மாதிரி இருக்கும். ஓகே, இவற்றின் உடல் பூஞ்சை மைசீலியா போன்ற சிறிய இழைகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிலமெண்ட் டைப் ஆஃப் பாக்டீரியா. ஓகேவா, ஸோ இது முடிஞ்சு போச்சுங்களா. பாக்டீரியாவோட ஷேப்ஸ் வந்து நம்ம படித்தாச்சு, பாக்டீரியா எப்படி இருக்குன்னு ஒரு ஓவர்வியூ பார்த்தாச்சு. அடுத்தது இந்த மொனீரா கிங்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து 3 சப் கிங்டம் துணை குடும்பங்களாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஆர்கியே பாக்டீரியா, இன்னொன்று வந்து யூ பாக்டீரியா, இன்னொன்று வந்து சைனோ பாக்டீரியா. ஆர்கே பாக்டீரியா அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. இதை வந்து ஓல்டு பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஆன்ஷியன்ட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்ஷியன்ட் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. அதாவது மோஸ்ட் டஃப்பான என்விரான்மெண்ட்டில் வாழக்கூடிய மோஸ்ட்டு கஷ்டமான என்விரான்மெண்ட்டில் வாழக்கூடிய பாக்டீரியா தான் இந்த ஆர்கியே பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் ஆர் த மோஸ்ட் ஆன்ஷியன்ட் பாக்டீரியா. அதாவது இவை ஃபவுண்ட் இன் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ஹேபிடேட். அதாவது உப்பு பகுதியில் வாழக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் என்ன பண்ணால் ஹாலோஃபைல்ஸு. அடுத்தது ஹாட் ஸ்ப்ரிங் அப்படின்னா ஒரு கடினமான வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் வாழக்கூடிய ஆர்கியே பாக்டீரியா பார்த்தீங்கன்னா தெர்மோ அசிடோஃபிலிஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்தது மார்ஷி ஏரியாஸ்னால் சதுப்பு நிலங்கள்லையோ இல்லைனா சீவேஜ் பிளான்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, கெட்டுப்போன பிளான்ட்ஸ்லையோ இல்லை வந்து கெட்டுப்போன இடத்துல இருக்க வாழக்கூடிய பாக்டீரியா பேர் என்ன பண்ணால் மெத்தோஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை உப்பு பகுதியில் ஹாலோஃபில்ஸ், வெப்ப நீர் ஊற்றுகள் தெர்மோ அசிடோஃபிலிஸ் மற்றும் சதுப்பு நில பகுதியில் மெத்தோஜன்கள் போன்ற வாழ்விடங்களில் காணப்படும் மிக பழமையான பாக்டீரியாக்கள் ஆகும். ஆர்கியே பாக்டீரியா என்பது மிக பழமையான பாக்டீரியா, ஆன்ஷியன்ட் பாக்டீரியா, ஓல்டு பாக்டீரியா, ஹாட்டான இடத்துல வாழக்கூடிய பாக்டீரியா, உப்பு பகுதிகளில் வாழக்கூடிய ஏரியா, அதே போல் சீவேஜ் அதாவது மார்ஷி ஏரியா அப்படின்னா சதுப்பு நிலங்களில் வாழக்கூடிய பாக்டீரியாஸு. ஓகேவா, அதுக்கு நான் பேர் சொல்லிட்டேன், 3 டைப்பாக சொல்லியிருக்கோம். சால்ட்டி ஏரியா, இது பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சால்ட்டி ஏரியாவில் வாழக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஹாலோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த அதிகம் வெப்பம் வாழக்கூடிய பகுதியில் வாழக்கூடிய ஆர்கோ பாக்டீரியா என்ன பார்த்தீங்கன்னா தெர்மோ அசிடோஃபிலிஸ்
அடுத்தது சதுப்பு நில இடத்துலையும் அழுகி போயிருக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு சில செடிகள் அழுகி போயிருக்கிறதோ இல்லை சீவேஜ் பிளான்ட்ஸ், அதுக்கு தான் அழுகி போயிருக்கக்கூடிய செடிகளில் அழுகி போன கண்டிஷன்ஸில் வாழக்கூடிய பாக்டீரியா பார்த்தீங்கன்னா மெத்தஜென்ஸ். ஆக்சுவலாக இது வந்து மீத்தனை வெளிப்படுத்தும், அதனால தான் இதுக்கு பேர் வந்து மெத்தஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது நான் என்ன சொன்னேன், இங்கே செல்வால் என்பது இருக்குன்னு நான் சொன்னேன். எந்த பாக்டீரியா எடுத்துக்கிட்டாலும் அந்த பாக்டீரியாவில் செல்வால் வந்து இருக்குன்னு சொன்னோன்னா, அந்த செல்வால் எதனால் உருவாக்கப்பட்டிருக்கும், மேடப் ஆஃப் பெப்டிடோ கிளைகோஜன் அப்படின்ற கெமிக்கலால் உருவாக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஆர்கியோ வகை பாக்டீரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்கியா வகை பாக்டீரியாவில் மட்டும்தான் செல்வால் வந்து மற்ற பாக்டீரியாவை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது பெப்டிடோ கிளைக்கானால் உருவாக்கப்பட்டிருக்காது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. பெப்டிடோ கிளைக்கனால் உருவாக்கப்பட்டிருக்கா, செல்வால் வந்து பெப்டிடோ கிளைக்கனால் அதாவது மற்ற பாக்டீரியாவோட செல்வாலிருந்து இந்த செல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. செல் சுவரின் அமைப்பு மற்ற பாக்டீரியாவில் இருந்து வேறுபட்டு காணப்படுகிறது. எனவே இவை தீவிர சுற்றுச்சூழல் நிலைமைகளில் உயிர் வாழ உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எக்ஸ்ட்ரீம் ஹாட் கண்டிஷனாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்ட்ரீம் சால்ட் கண்டிஷனாக இருக்கட்டும், இல்லை சதுப்பு எக்ஸ்ட்ரீம் மாஷி கண்டிஷனாக இருக்கட்டும், அந்த இடத்துலலாம் வாழக்கூடிய தகுதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதோட நியூட்ரிஷன் முறை என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சிலது ஆட்டோட்ராஃபிக்காக இருக்கலாம், ஒரு சிலது ஹெட்டிரோட்ராஃபிக்காக இருக்கலாம். ஒரு சிலது ஆட்டோட்ராஃபிக்காக இருக்கலாம், ஒரு சிலது ஹெட்டிரோட்ராஃபிக்காக இருக்கலாம். அடுத்தது யூ பாக்டீரியா. ஓகேவா, ரெண்டாவது துணை குடும்பம் என்ன பார்த்தீங்கன்னா யூ பாக்டீரியா. ஸோ போன ஆர்கிய பாக்டீரியாக்கு நம்ம ஒரு பேர் பார்த்தோம், ஓல்டு பாக்டீரியா இல்லை ஆன்ஷியன் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பாக்டீரியா பேர் இருக்குங்க, மாடர்ன் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. மாடர்ன் பாக்டீரியா அல்லது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ட்ரூ பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த பேர் பார்த்தீங்கன்னா இது அதாவது மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே இந்த டைப் ஆஃப் பாக்டீரியா உங்களால் காணப்படுகிறது. ஓகேவா, ஸோ ஆல்மோஸ்ட் ஃபவுண்ட் இன் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, யூ பாக்டீரியா ஆர் ஆல்சோ நோன் அஸ் ட்ரூ பாக்டீரியா. முடிஞ்சு போச்சு. செல்வால் வந்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செல்வால் என்பது இருக்கும், ரிஜிடாக இருக்கும்னு சொல்லலாம், திடமான செல்வால் வந்து இருக்கும். அது எதனால் உருவாக்கப்படணும்னு பார்த்தீங்கன்னா பெப்டிடோ கிளைக்கன்ஸ் என்ன படிக்கணும் ஒரு கெமிக்கலால் உருவாக்கப்பட்டிருக்கும். அதே போல் இது எதை வச்சு நகரும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஜெல்லா என்பது கசையிழை அப்படின்னா பாக்டீரியாவில் ஒரு இழை போன்ற அமைப்பு, பெரிய இழை போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கு பேர் தான் ஃப்ளாஜெல்லா, கச இழைன்னு சொல்கிறோம். இந்த கச இழை வந்து ஒரு பாக்டீரியாவுடைய லோகோமோட்டரி ஆர்கன், அதாவது கை கால் அமைப்பு போன்று செயல்படுகிறது. ஓகேவா, அடுத்தது ஒரு சில பாக்டீரியாக்கள் செல் மேற்பரப்பில் சிறிய பின் இணைப்புகளை கொண்டிருக்கின்றன. இது பிலி எனப்படும். இந்த பாலியல் இனப்பெருக்கத்தின் போது இது பாக்டீரியாவுக்கு உதவுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது சிம்பிள் கான்செப்ட்டுங்க. நான் என்ன சொன்னேன், பைலஸ் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பாக்டீரியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பாக்டீரியாவில் இருக்கு பாருங்கள், இதுக்கு பேர் தான் பிலி. இந்த பிலி வந்து எதுக்கு வந்து உதவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பாக்டீரியாவில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பால் இனப்பெருக்கத்துக்கு வந்து உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த பாயிண்ட்டு. ஓகேவா, அதாவது ஒரு சில பாக்டீரியாக்கள் செல்லோட மேற்பரப்பில் சிறிய பின் இணைப்புகளை கொண்டிருக்கின்றன. இதுக்கு பேர் தான் என்ன சொன்னேன், பிலின்னு நான் சொன்னேன்னா. இந்த பிலி வந்து எதற்கு உதவுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பாக்டீரியாவில் பாலியல் இனப்பெருக்கத்தின் போது பாக்டீரியாவுக்கு உதவுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்து மோஸ்ட் டைப் ஆஃப் பாக்டீரியா வந்து பால்சாரா இனப்பெருக்கம் தான். ஒன்று பைனரியில் வந்து இனப்பெருக்கம் பண்ணலாம், பைனரி இனப்பெருக்கமில் பண்ணலாம், பைனரி ஃபிஷன், பைனரி பிளத்தல் மூலமாக இனப்பெருக்கம் பண்ணலாம். இல்லைனா பட்டிங், மொட்டுறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நிகழ்வில் வந்து இனப்பெருக்கம் வந்து பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியா வந்து ரீப்ரொடியூசிங் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். ஆனால் ஒரு சில பாக்டீரியா வந்து செக்ஷுவலியும் ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது தே ஆர் டிவைடட் இன்டு 2 கேட்டகரி, தட் இஸ் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் த செல் வால் அண்ட் த ஸ்டெயின் தே டேக். அதாவது இவை செல் சுவரின் தன்மை மற்றும் அவற்றின் கரை ஆகியவற்றை பொறுத்து கிராம் பாசிட்டிவ் மற்றும் கிராம் நெகட்டிவ் என 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. ஸோ கேட்பாங்க எந்த வகையான பாக்டீரியா வந்து கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ்னு பிரிக்கப்படுதுன்னா யூ பாக்டீரியா வகை. ஓகேவா, எதன் அடிப்படையில், அது வச்சிருக்கக்கூடிய செல்வால் அடிப்படையிலையோ இல்லை அது வச்சிருக்கக்கூடிய கரை, அது எந்த கரையில் இருக்குது ஸ்டெயின் அடிப்படையிலையோ நம்ம என்ன பண்ணுறோம் 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து கிராம் பாசிட்டிவ், இன்னொன்று வந்து கிராம் நெகட்டிவ். ஸோ சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைசோபியம் என்பது ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் ஃபார் யூ பாக்டீரியா. அடுத்தது க்ளோஸ்ட்ரிடியம் எனப்படுகின்ற ஒரு பாக்டீரியாவும் யூ பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு.
ஸோ அடுத்தது இந்த ஆர்கே பாக்டீரியாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதி வச்சுக்கோங்க. மெத்தனோ பாக்டீரியம் பேரில் இருக்குது. அடுத்தது ஹாலோ பாக்டீரியம். ஸோ இது வந்து சால்ட் கண்டிஷனில் வாழக்கூடியது. இது வந்து சீவேஜ் கண்டிஷன் இல்லைனா சதுப்பு நிலம், சீவேஜ்னால் அழுகி போன நிலைமைகளில் இல்லை சதுப்பு நில காடுகளில் வாழக்கூடிய சதுப்பு நில கண்டிஷன்ஸில் வாழக்கூடிய பாக்டீரியம். ஓகேவா. அடுத்தது சைனோ பாக்டீரியா. ஓகேவா, அதாவது மொனீரா கிங்டமுடைய 3வது சப் கிங்டம் சைனோ பாக்டீரியா. நான் இதை தான் ஆல்ரெடி சொன்னேன். ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் நடக்கக்கூடிய பேட்டரி. ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ், தனக்குத்தானே உணவை தயார் செய்து கொள்வது, சூரிய வெளிச்சத்தின் மூலமாக உணவை தயார் செய்து கொள்வது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, ப்ளூ க்ரீன் ஆல்கே. பேர்லே ஆல்கேன்னு பேர் வரும். ஓகே, நீல பசும் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக அது வந்து ஒரு பாசி கிடையாது, அது வந்து ஒரு பாக்டீரியா. ஓகேவா. இந்த பாக்டீரியா தீஸ் பாக்டீரியா ஃபோட்டோசிந்தட்டிக் இன் நேச்சர். அதாவது இந்த பாக்டீரியாக்கள் இயற்கையாகவே ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடியவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒளிச்சேர்க்கை நடக்குதுன்னாலே அங்கே உங்களுக்கு என்ன இருக்கும், குளோரோஃபில் என்பது இருக்கும். குளோரோஃபில் என்பது பசுங்கணிகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, கேரோட்டினாய்டு. அடுத்தது ஃபைகோகோப்ளின்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கெமிக்கல்ஸ்னால தான் என்ன நடக்கும், அதில் ஃபோட்டோசிந்தசிஸ் என்பது நடக்கும். ஓகேவா. அடுத்தது தே ஃபவுண்ட் இன் அக்வாட்டிக் ரீஜியன். தண்ணி பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது, அப்படி நீர்வாழ் பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது சம் ஆஃப் திஸ், இதில் இந்த சைனோ பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பாக்டீரியாஸ் வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங், அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உதவுதுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், ஒரு தாவரம் வளர்வதற்கு நைட்ரஜன் என்பது மிக முக்கியமான தனிமம். ஒரு சில தாவரத்தால் அட்மாஸ்பியர்லேருந்து ப்ராப்பராக நைட்ரஜன் வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இப்படி ஒரு சில பாக்டீரியாஸ் வந்து என்ன பண்ணும், அந்த தாவரத்தோடைய நைட்ரஜன் ஃபிக்ஸேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா. ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணி. நாஸ்டாக்கு, அனபெனா ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிளுங்க. அனபெனா, அடுத்து ஸ்பைருலினா ஆர் சம் சைனோ பாக்டீரியா. ஓகேவா. ஸோ மொனீரா கிங்டமை பற்றி நம்ம கிளியராக படித்தாச்சு. இந்த அளவுக்கு டெப்த்தாக படித்தா போதும். இதுவே நம்ம ஆக்சுவலாக டெப்த்தாக படிச்சிருக்கோம். இதை தாண்டி டெப்த்தாலாம் நம்மளோட குரூப் டி எக்ஸாமுக்கு படிக்க தேவையில்ல. நான் சொன்ன மாதிரி 2 விஷயத்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஒன்று வந்து பிளான்ட் கிங்டம், இன்னொன்று வந்து அனிமல் கிங்டம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நம்ம மொனீரா கிங்டம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து புரோட்டிஸ்டா கிங்டம் படிக்கலாம், அடுத்தது ஃபங்கை படிக்கலாம், அதுக்கடுத்து பிளான்ட் அண்ட் அனிமல் கிங்டம் வந்து ஒவ்வொன்றா நம்ம படிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், ப்ளஸ் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்தால் மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணி விடுங்க. நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் நிறைய பேர் வீடியோஸ் வந்து லைக் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு கமெண்ட் பண்ண முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாமுக்குள்ளே எல்லா சிலபஸையும் முடிக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் தான் தேவை. தொடர்ந்து நம்ம